ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு நல்ல ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியான இந்த போண்டா எப்படி செய்கிறதுங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் இட்லி மாவு ஆட் பண்ணுறேன். இட்லி மாவு பார்த்திங்கன்னா புளிச்சிடாமல் இருக்கணும். புளிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த போண்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது புளிச்ச வாசம் ஏறிடும். நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறோம். நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். நான் பார்த்திங்கன்னா மிளகாய் போடலை, பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகத்தோட அரோமா பார்த்திங்கன்னா இந்த போண்டாவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சீரகம் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த போண்டாவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, மல்லி பார்த்திங்கன்னா நல்லா அரோமாவாக இருக்கும். அதுக்காக நான் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நம்ம கடலை மாவு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இட்லி மாவு மட்டும்தான் போடுறோம். நம்ம அதனால பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கடலை மாவோட ஃப்ளேவர் இந்த போண்டாவில். நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவும் ஆட் பண்ணலாம். மைதா மாவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஆட் பண்ணும்போது நம்ம அரிசி மாவு, மைதா மாவு, இந்த கடலை மாவு, இது உளுந்து மாவு, இது எல்லாமே கலந்துருக்கும் இந்த போண்டாவில். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக வரும். அதுக்காக ஆட் பண்ணுறேன். நான் இட்லி மாவுலையெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் ஆட்டி வைப்பேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா அளவாக உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவோட தண்ணியே போதும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வேணும்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இது கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டோம்னா பார்த்திங்கன்னா போண்டா கல்லாட் ஆயிரும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கலக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணியாட்டு இருக்கணும். அப்போ தான் இந்த போண்டா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா பஃபியாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போண்டா போடுறதுக்கு ஈஸியாக வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. நல்லா ஊறும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறது. நம்ம எதையுமே ஊற வச்சு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சட்டி வச்சாச்சு. சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இனி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போண்டா போட்டு எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போண்டா போட்டோன்னே எப்படி மேலே வருதுன்னு பார்த்தீங்களா? எண்ணெய் காயாமல் போட்டோம்னா எண்ணெய் குடிச்சிரும் போண்டா. அதனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச உடனே போண்டா போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள், சட்டுன்னு வெந்துடும். நம்மளுக்கு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம போடவே வெந்துருச்சு பாருங்கள். வெந்தால் தான் கீழேருந்து மேலே வரும். இப்போ நம்ம அடிப்பக்கம் வெந்துருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா மேல் பக்கம் திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துடும். மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு கிறிஸ்பியான போண்டா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் அப்படியே திருப்பி போடுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற ஃபுட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு. மினிமம் பார்த்திங்கன்னா இது 5 நிமிஷம் வேலை தான். நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா இன்னொருக்காவும் போண்டா போடுறேன்.
எப்படி போடுறேன்னு பாருங்கள். நம்ம போண்டா போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கிறனால நம்மளுக்கு அப்படி அப்படி மேலே எந்திரிச்சு வருது பார்த்திங்களா. அவ்வளோ ஸ்ட்ரக்சராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த போண்டாவுக்கு பார்த்திங்கன்னா புளி சட்னி அரைச்சி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை டிஃபனாக கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி மாவில் வச்சு செஞ்சங்காட்டிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.